எஸ்இஓஸ் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறேங்கிற பேரில் வெப்சைட்டில் நிறைய பிளகின்ஸை போட்டு ஃபுல் லோடு கொடுத்துட்றீங்க. அதனால வந்துட்டு வெப்சைட் பயங்கரமாக ஹேங் ஆகுது, லோட் ஆகுது, நிறைய இஷ்யூஸ்மே வேர்ட்பிரஸ் சைட்லேருந்து எரர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் என்ன மாதிரி பிளகின்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சின்ன செக்லிஸ்ட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பிளகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸோட அப்ளிகேஷனை வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது 2 பிளகின் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அது என்ன பிளகின்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்கிஸ்மேட் ஆன்டி ஸ்பேம் ப்ரொடக்ஷன் பிளகின், அதுக்கப்புறம் வந்துட்டு லிமிட் லாகின் அட்டம்ஸ் ரீலோடட் அப்படின்னு சொல்லிட்டு பிளகின். பேசிக்காக ஒரு செக்யூர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் பிளகின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் எடிட்டர். ஸோ எடிட்டர் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாசிக் எடிட்டரில் குட்டன்பர்க் எடிட்டர், ஒரு நார்மல் எடிட்டர், உங்களுக்கு என்ன எடிட்டர் வேணுமோ அந்த எடிட்டர் பிளகின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் பில்டர். பேஜ் பில்டர் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலமெண்டர். இந்த மாதிரி WP பேக்கரி இருக்குது, இல்லை பீவர் பில்டர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன பேஜ் பில்டரோ அது மட்டும் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ பிளகின்ஸ். நான் யூஸ் பண்ணுறது யோஸ்ட் எஸ்இஓ. நீங்கள் ரேங்க் பேக்கோட யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் எஸ்இஓ பிளகின்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்க. நெட்ரோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டோட இமேஜ் ஆப்டிமைஸ் பண்ணி தரும், வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடை பூஸ்ட் பண்ணி தரும். டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்க இந்த பிளகின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரீமியம் பிளகின். ஓகேவா? இந்த பிளகின்ஸே போதுமான ஒரு லிஸ்ட்டு தான். இதை வச்சே நீங்கள் வந்துட்டு உங்களோட வெப்சைட் வந்து எஸ்இஓ பண்ணீங்க அப்படின்னா டாப் பொசிஷனுக்கு வரும் கண்டிப்பாக. இதுவே சூப்பராக பெர்ஃபார்ம் ஆகும். பட் நம்ம எஸ்இஓஸ் வந்துட்டு எந்த இடத்துல எஸ்இஓஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெவலப்பராக இருக்கட்டும், எந்த இடத்துல வந்துட்டு லேக் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளகின்ஸ் நிறையா போட்டு லோட் பண்ணிடுறோம். அதனால வெப்சைட் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸஸில் அடி வாங்குது, அதனால ரேங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இது போதும். இதை தாண்டி இன்கேஸ் இஃப் யூஆர் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னா நீங்கள் வந்து WooCommerce அந்த மாதிரி பிளகின் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே போதுமான ஒரு லிஸ்ட் தான். இல்லை சார் இதையும் போட்டால் ஆட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். செக்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.